தலை தாங்குறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது முட்டு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. அது 2-3 பேர் இருக்கு. இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங்னு சொல்லுவோம்ப்பா. அதாவது இப்போ இந்த வாழை வந்து பன்ஸோட அந்த வாழைப்பழத்தோடைய அந்த வெயிட் தாங்காம காய்க்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த நவம்பர் அந்த மாதிரி மாதத்துல காற்று மழை காற்றுனால இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, காயுது நிறைய ஈல்டு லாஸ் ஆகுது அப்படின்னு. அப்படி காயிறப்ப நம்ம இந்த இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆனால் நம்ம கிராப்பிங்னு சொல்லுவோம். இதை நம்ம 2 வகையாக பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம பேம்பூ ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இங்கே இருக்கிறது இந்த ஸ்டிக்கில் வந்து வி ஷேப்பு அப்படின்னு பண்ணலாம். நம்ம ரெண்டு இதை முட்டு கொடுத்து இந்த எந்த பக்கம் சாயுதோ அதுக்கு ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல நம்ம இதை வந்து இப்படி வச்சு விட்டு கொடுத்து நம்ம வெயிட்டுக்கு பேலன்ஸ் பண்ணோம்னா அது காத்துக்கு சாயாம கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருக்கும். இப்போ நம்ம இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டைப்லயும் நம்ம பண்ண கீழே ஊனி விட்டுட்டு நம்ம எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்கலாம்ப்பா. இதனால வந்து நம்ம வாழைப்பழம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டேமேஜ் வந்து தாங்கலாம். அதாவது ஈல்டு லாஸ் ஆகும், முடியாம கீழே பட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது வந்து அழுகி போய் அது மாதிரி விளையாடுறதுக்கு முன்னாலே சான்சஸ் போச்சுங்களா, அப்படியாக நம்ம தடுக்கிறது நம்ம யூஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து இந்த முறையை தான் எல்லாரும் அடாப்ட் பண்ணுவோம். அதே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 2 கம்பு வரும். ஆமாம், இப்போ ஒரு கம்புனோட ஒரு 100 ரூபாய். அது நம்ம இப்போ 2 கம்புன்றதுனால அது காஸ்ட் கூடும். அது மேலே இடத்தையும் மாறி மாறி போனால் தோட்டத்தை பரமாற முடியாது. நீங்கள் இந்த கம்பை வச்சு இங்கே வச்சாச்சுன்னா இப்படி ஒவ்வொரு வாழைக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம வேலைக்கு இருக்கிறதுக்கு இடத்துல இருக்கும். அதனால இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இதுதான் செய்வாங்க. இதில் கூட என்னன்னு சொல்லியாச்சுன்னா கழிஞ்ச இந்த பட்ஜெட்டு நடந்த தமிழ்நாடு அரசு வந்து இப்போ வேளாண் துறைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் தான் போட்டுருக்காங்க. அப்போ அந்த பட்ஜெட்டு தாக்கலுக்கு முன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாயிகள்லாம் கூட்டி எடுத்து வச்சு கருத்து கேட்டாங்க, என்னெல்லாம் வேணும் இந்த பட்ஜெட்டில், தமிழக பட்ஜெட்டில் என்னெல்லாம் வேணும் வேளாண்மைக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கருத்து கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் இந்த வாழையை பற்றி சொல்லிச்சேன்னு சொன்னால் இந்த வாழையை பொறுத்தவரை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுதான், இந்த கம்பு தான். ஒரு வாழைக்கு ஒரு 100 ரூபா 120 இந்த கம்புல இன்றைக்கி 80 ரூபா 90 ரூபா இருக்குது. இதோட நல்ல கம்பு வாங்கினா 120 ரூபா ஆகும். அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு செலவு உற்பத்தி செலவு கூட்டு. அதோடு மட்டும் இல்லை மிந்தியெல்லாம் வந்து நல்ல விளைஞ்ச கம்பாக வந்துட்டு இருந்து இப்போ வந்து பிஞ்சி கம்பையை வெட்டிட்டு வந்தோம்னா இது 1 வருஷத்துக்கு தான் உபயோகப்படும். மிந்தி உள்ள கம்பெல்லாம் வந்து 3 வருஷம் நாங்கள் உபயோகித்தோம். இந்த வாழை வெட்டணும் அப்படி 3 வருஷத்துக்கு போனாலும் நல்ல நமக்கு வந்து செலவு மிச்சமாகும். இப்போ இந்த பிஞ்சி கம்பை கொண்டுறதுனால வந்து நமக்கு அது வந்து கட்டு போகும், மூடு கட்டு போகும். அப்போ அது மேலே ஹைட்டு காணாது. அப்போ கட்ட முடியாது, வரவுக்கு தான் போடணும். அப்போ நாங்கள் இந்தவனை வந்து மந்திரிகிட்ட என்ன சொன்னோன்னா, வேளாண்மை துறை அமைச்சர்கிட்ட என்ன சொன்னோன்னு சொன்னால், இந்த இது வந்து ஒரு முக்கியமாக இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்கில் இந்த கம்பை கொண்டாடுங்க. அது பிளாஸ்டிக்கில் கொண்டாந்துச்சுன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது காற்று அழிஞ்சாலும் கொஞ்சம் சாஞ்சிட்டு நிமிந்து கொடுக்கும். அது எத்தனை வருஷம் நானும் அது அப்படி இருக்கும், அழியாது. இது மூட்டில் இப்போ அந்த மண்ணில் இருக்கிறனால இந்த மூறு கட்டு போகும், பிச்சி கம்பான கட்டு போகும், அந்த ஒடிஞ்சிடும். நீ எடுக்கச்சுமே இந்த ஒரு தூரம் வெடிச்சிடும். அப்போ பிளாஸ்டிக் நீ ஃபியூச்சரில் வந்து இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு கம்பு கொண்டானா ஒரு 10 வருஷம் அது போகும். அப்போ ஒரு வாழையை பொறுத்தவரை 100 ரூபா மிச்சம் ஆகும். ஒரு ஏக்கரில் வந்து 1200 வாழை போடுவோம், 1200 கம்பு வேணும். அது ஒவ்வொரு தடவை நம்ம 100 ரூபா வச்சு பார்த்துச்சோம். அதே வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து 1,20,000 ரூபா கம்புக்கே ஆகுது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கம்பு போட்டுட்டான்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது பாட்டு போகும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. இல்லை மூஞ்சில் வந்து பாலத்தில் போய் வெட்ட முடியாது. நம்ம இப்போ கிடைக்காது. இது வந்து நமக்கு சவுக்கு, யூக்காலிப்டஸு இதெல்லாம் வந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து வாங்கிட்டு வரோம். ஒரு காலத்தில் நல்ல விளைஞ்ச கம்பை தந்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு நல்ல மார்க்கெட் வந்ததுனால அவங்க பிஞ்சு கம்பிலே அந்த செடியை நட்டு உரத்தை போட்டு நேராக வளர்க்க வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து பறிக்காது, பிஞ்சு கம்பாக இருக்கும், விளையாது. அதனால டக்குன்னு கட்டுது. அதனால் பிளாஸ்டிக் கம்பெனி ஃபியூச்சரில் வந்து பிளாஸ்டிக் கம்பு வந்தாச்சுன்னு சொன்னால் இந்த வாழை விவசாயத்துக்கு உபகாரமாக இருக்கும்.